ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற ஒரு வேற லெவல் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு அது உங்களை இந்த வீடியோக்குள்ளே கொண்டு போகிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே அவந்தி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. புது புடவை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நிறைய மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறாங்க. கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது மூலமாவே இவங்க பாலியல் தொழில் பண்றவங்க அப்படின்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். அப்படி அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க இல்லையா, வராங்க. எவ்வளவு ரேட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க 5000, 10,000, 20,000, ஏன் 50,000 கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வர எல்லாரையுமே ஓ மூஞ்சிக்கு இவ்வளவு கேக்குதா அப்படின்ற மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு இவங்கள வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா அதுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு நபர் பைக்ல அந்த இடத்துக்கு வராரு. இந்த லேடி பாத்தீங்கன்னா அங்க நின்றுகிட்டே இருக்கும்போது கிட்ட போய் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்க அவங்க இவரோட முகத்தை டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. என்னத்தை கண்டாங்கன்னு தெரியல. பயங்கர சந்தோஷத்தோட உனக்கு மட்டும் 1000 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர ஷாக்கு. 1000 ரூபாயா, ஒரு நைட்டு ஃபுல்லாவான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க. சந்தோஷத்தோட இவர் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இதனால கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு இங்க கரண்ட் வராது, நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது நீ இந்த தொழிலுக்கு வந்திருக்க, அதுவும் 1000 ரூபாய்க்கு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க சரின்னு தலையாட்டுறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த அவந்தி பார்த்தீங்கன்னா தன்னோட ரூம்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நண்பர்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா வேகமா வந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சுன்னு போய் பார்க்க அவங்க போனை காமிச்சு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உன்னோட சோசியல் மீடியால நீ என்ன போஸ்ட் பண்ணிருக்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா கேட்க இவங்க போனை பாக்குறாங்க. யாரோ ஒரு முகம் தெரியாத பெண்ணை பார்த்தீங்கன்னா இவங்க கொலை பண்ற மாதிரியான ஒரு வீடியோ இவங்களாலே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயந்து போறாங்க. எப்படி இது ஆச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு கதவு திறக்க இவங்க பயந்து போய் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அண்ட் போலீஸ்காரங்களும் உள்ள வந்து அந்த பொண்ணு எங்கம்மான்னு கேட்க இவங்க வீட்டுக்கே வரல சார், அவங்க எங்க போறாங்கன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க சந்தேகம் போறதா தெரியல. வீட்டுல இருக்க எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினோட போன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. ஓ, போன் இங்க தான் இருக்கா, அப்ப அந்த வீடியோவை நீங்க தான் அப்லோட் பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்றீங்களா இல்ல நீங்க உள்ள வரீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அவந்தி வேற வழி இல்ல அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போலீஸ்காரரை குத்தணும் அப்படின்ற மாதிரி போக அவர் திரும்புறாரு. கத்தி வேகமா அவரோட வயிற்றுக்குள்ள போக கட் பண்ணி டு பி கண்டினியூன்னு போட்டு இது ஒரு ஷார்ட் பிலிம் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஒருத்தர் எடுத்திருப்பாரு. அவந்தி நடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய எபிசோட்ஸ் எடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவந்தி கிளம்பலான்னு போக டைரக்டர் உங்களுக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன், இது நீங்க வீட்டுல போய் பிரிச்சு படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்ப இவங்க போய் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல படிக்க அந்த டைரக்டருக்கு இவங்க மீது காதல் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் இவங்கள பக்கத்து வீட்டுல தான் பார்த்து இருந்திருப்பாரு. மாடி மேல ரீல்ஸ் எடுக்கிறதும் அது நிறைய கியூட்டான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கதால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள ஃபுல் டைமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேலைலாம் இல்லையா, என்ன ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவர் நான் ஒரு டைரக்டர், என்னோட கதைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இதனால தன்னோட ஆர்வத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஸோ 2 பேரும் கமிட் ஆனது, அதாவது அந்த ஷார்ட் பிலிம்ல கமிட் ஆனது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இவர் அவங்கள ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டார். அதை வெளிப்படுத்துற விதமா தான் ஷார்ட் பிலிம் முடியிறப்ப அந்த லெட்டரை கொடுத்து அமிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லெட்டரோட முடிவுல நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களோட முடிவுக்காக நான் ஏகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அது எல்லாத்தையும் பறிச்சு முடிச்சுட்டு அவரோட வாட்ஸ்அப்ல போய் தம்ஸ் அப் ஒன்று கொடுக்க அதை பார்த்தது பயங்கர சந்தோஷத்தோட அவங்கள ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாரு. இவர் ரிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு போக அவங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கல்யாண பத்திரிகையை பார்த்தீங்கன்னா நீட்டுறாங்க. அது யாருது அப்படின்னா இவங்களுக்கும் இவங்களோட மாமாக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டதும் அதாவது இதை பார்த்ததும் அவரால் ஏத்துக்கவே முடியல. எதுக்காக இந்த மாதிரி இந்த விஷயத்த நீ பிடிச்சிதான் பண்ணியான்னு கேட்க இவர்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா தான் இவங்களை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. 2.5 லட்சம் இருந்தா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச அதாவது சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருப்பாங்க. மிச்சம் 50,000 ரூபாய் கடன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க ஒருத்தரும் தரதா இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்லையோ நீங்க முழுசா கொடுத்தா மட்டும்தான் எங்க ஆபரேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரோட்ல உட்காந்து
பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் நிறைய விலை மதுக்கள் பாத்தீங்கன்னா டார்ச் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை புடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா கூட நம்ம வளர்ந்துட்டோம், அப்பா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா நமக்கு தெய்வமாச்சே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த தொழில இறங்கணும் அப்படின்ற மாதிரி ரோட்ல ஒரு நபர் வராரு. ரேட்டு கேட்கிறாரு. இவங்க அழுதுகிட்டு ஆனா இவ்வளவு நான் சொல்ல, அண்ணாவா என்னம்மா நீ தொழிலுக்கு புதுசான்னு கேட்க இவங்க அண்ணா அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு இவ்வளவு எனக்கு தர முடியுமா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண இவர் யோசிக்கிறாரு. முன்னும் பின்னும் பார்த்துட்டு சரி உக்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த சமயத்துலதான் எங்களோட மாமா பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து போன் பண்றாரு. இப்பதான் எனக்கு விவரம் தெரிஞ்சது, நான் பணத்தை எடுத்து வந்துகிட்டு இருக்கமான்னு சொல்ல உக்காந்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ மாமா கஷ்டத்துல உதவி இருக்காரு. அவர் சொல்லி நான் எதுவுமே வேணான்னு சொல்ல முடியாது, அவரோட பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லெட்டரை படிச்சதும் முதல் வேலையா உங்களை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவர் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடியும். அவரோட குடும்ப வாழ்க்கையில இவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை பண்ணாங்க இல்லையா. கட் பண்ணா கணவர், அதாவது இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, இவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா கதவு எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன இடம் அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அதே வீட்டுல இருக்க தனிமையில இருக்க ஒரு அறையில போய் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு அவந்தி இருக்காங்க இல்லையா, லைட்டா தூக்கம் தெரியுது. பக்கத்துல பாக்குறாங்க கணவர் இல்ல, எங்க போனார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் பின்னி பறிஞ்சுக்கிட்டு இருக்க சத்தங்களும். அண்ட் புது கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளும் கேட்க இவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அங்க போகுது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணு கூடியா, ஐயோ அப்புறம் என்னமா ஆச்சு கேட்க இவங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சொல்லுவான்னு அங்க இருந்து கிளம்ப அந்த சமயம்னு பார்த்து அதை உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் சிகரெட் பிடிக்கணும். சிகரெட் எடுக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு கை அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறது. பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். மீதி கதை கேட்கணுமா, அதெல்லாம் வேணாம், நீ செத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவரோட கழுத்தை இழுக்கி பிடிச்சி அந்த இடத்த அவர் துடி துடிக்க கொலை பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பரிமாணத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அதாவது மாடர்ன் உடை எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு பஜ்ஜி கடையில போய் எனக்கு கஞ்சா கிடைக்குமான்னு கேட்க அவங்க முதல்ல தெரியாதுன்னு மறுத்தாலும் அதுக்கப்புறமா வேற ஒருத்தரோட கான்டாக்ட் டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுப்புறாங்க. அங்க போய் இவங்க போட்டலத்தை வாங்க, அது மிக்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்ல இருக்கு. எனக்கு இது வேணாம், வேற ஒண்ணு வேணும், அது எங்க கிடைக்கும்னு கேட்க வேற ஒரு கான்டாக்ட் போகுது. அங்க போய் விசாரிக்க அவர்கிட்ட இருந்தும் இவங்க வாங்கல. இப்படி மாறி மாறி கான்டாக்ட பிடிச்சி நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தாடி வச்ச ஒரு நபரை போய் பாக்குறாங்க. அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி அதாவது ஃபைனல் பண்ணிட்டு திரும்பும்போது இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது, நடக்க போறதா அந்த பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த ஸ்டஃபிங் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ரிசீவ் ஆகுது. இதனால டென்ஷன் ஆகுறாங்க. அந்த நபர்கிட்ட நீங்களே வச்சுக்கோங்க, பார்ட்டி நடக்கிறதா இருந்தது கேன்சல் ஆயிடுச்சு, நான் அடிக்கணும் அப்படின்னா தனியால அடிக்க முடியாது, எனக்கு யாராவது கம்பெனி கூட ஆகணும்னு சொல்ல இவ பாத்தீங்கன்னா அவளோட வலிவு நெளிவு எல்லாத்தையும் பார்த்து வாங்கி போயிட்டாரு. உங்களுக்கு வேணா நான் உதவுவான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்றீங்களா, சரி வாங்க பேர மாதிரி அவங்களோட இடத்துக்கு கூட்டு போய் ஜூஸ் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க பத்த வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிடிக்காம கையிலேயே வச்சிருக்காங்க. நீங்க பிடிக்காம வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம், ஆமா இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏதாவது குழந்தைங்க இருக்குதான்னு கேட்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ எந்த பயனும் இல்லை, அந்த கதையை ஏன் கேட்கிற அப்படின்ற மாதிரி எங்க விட்டாங்களோ அங்க இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த இவங்க பார்த்துட்டாங்க. இருந்தாலும் தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது தெரியாத மாதிரி வெளியில இருப்பாங்க, உள்ளுக்குள்ள புழுங்கி அழுதுகிட்டு இருப்பாங்க. சோ இதை அட்வான்டேஜா அந்த நபர் எடுத்துக்கிறாரு. போற வர எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் எந்நேரமும் அந்த பொண்ணு கூடிய போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவங்களோட கணவரோட அப்பா ஊர்ல இருந்து வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர்ல இருந்து வந்தார் இல்லையா, இதனால அங்க இருக்கிறவங்க கூட அதாவது கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அதே சமயத்துல இவர் அந்த பொண்ணு கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் ஹீரோயின் பாக்குறாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்துல தாங்க முடியாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை நான் உங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்ல கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. என்னோட அப்பா கிட்ட சொல்லுவியா, சொல்றி பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு புக் எடுத்து தலையிலேயே அடிச்சு அவங்கள பயங்கரமா காயப்படுத்தி விட்டுட்டாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட காதலி போன் அடிச்சு கூப்பிடுறாங்க. இவரு அங்க கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் காலை குடிச்சு நீங்க போகாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க இவர் திருந்துறதா தெரியல. அவங்கள மறுபடியும் அடிச்சுட்டு
ஃப்ரிட்ஜை பாக்குறாரு. அதுல இருக்க எல்லா பொருட்களையும் வெளியே தூக்கி போட்டுட்டு இவங்கள அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை லாக் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இவங்க பயங்கர குளிரால நடுங்கிட்டு இருக்காங்க. கதவை திறங்க, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க நேரங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அவர் திறந்து விட்டுறாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து ஒரு சூடான இடத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வெளிப்பக்கமா கதவை பூட்டிட்டு போயிட்டாரு. இதனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்க அந்த குளிர்ல நடுங்கி கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் நிம்மதியா தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது ஹீரோயின் இவருக்காக ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. இது நேரம் வரைக்கும் ஒரு பொண்ணு கூட்டு வந்து நீ என்ன வெறுப்பேத்தினால இப்ப நான் உன்னை வெறுப்பேத்துறப்பா அப்படின்ற மாதிரி டைரக்டர் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டு வந்து இவருக்கு என்னென்னலாம் பண்ணாரோ அதை அப்படியே அவங்க ரிப்ளை பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது அவரை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த டைரக்டர் கூட பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டரும் இவரும் தனிமையில இருக்க மாதிரி எல்லாம் செட் பண்ண உள்ள அவங்க தாயம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா பல்வேறு விதமான குரல்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறதால வெளியில இருக்க இவங்களோட கணவருக்கு அவங்க ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இந்த விஷயம் கணவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அங்க சண்டையா மாற ஆரம்பிக்குது. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எதை நினைச்சு இவங்க பண்ணாங்களோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படும் போது இவங்களோட கணவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். இதனால கணவர் பாத்தீங்கன்னா கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது ஹீரோயின் வேகமா அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து உயிரை காப்பாத்திட்டு ஒரு பொண்ணுக்காக நீங்க என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா, சின்ன வயசுல இருந்து நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல யார் என்ன எது சொன்னாலும் எனக்கு என் மாமா இருக்கார் அப்படின்ற மாதிரி உங்களை மட்டும்தான் தோணும். அண்ட் ஸ்கூல் படிக்கும் போது நீங்க ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ நான் என் வாழ்க்கையே உடஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தேன். உங்களை பார்க்கவே கூடாது, உங்களை பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா அந்த சமயத்துல தான் அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்துல நான் மூழ்கிட்டேன். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வந்தேன். என்கிட்ட பழக ஆரம்பிச்சா திடீர்னு ப்ரப்போஸும் பண்ணிட்டான். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் என்னோட மாமாவை, அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சின்ன வயசுல இருந்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் விட்டுற முடியுமா, அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கூட சொல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு, ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருந்தது என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப நீங்க இந்த மாதிரி சாக கூட துணிஞ்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்க இந்த மனுஷன் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் சேர்ந்து இனிமையாச்சும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. தன்னோட கணவருக்கு ஒரு காஃபி போட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரோட்டுக்கு போய் பால் எல்லாத்தையும் வாங்கிட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தன்னோட கணவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழகா சிரிச்சுக்கிட்டே உள்ள வரும்போது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவர் இறந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒரு பாய்சன் பாட்டில் இருக்கு. சோ அவர் தன்னோட காதலி விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். இவங்க இப்ப தனிமை ஆயிட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது இவங்களோட அப்பா அண்ட் மாமா 2 பேரும் தான். சோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற சோகத்துல வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்த நிலையில அலமாரியில கிடக்கிறத பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கோட நிக்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. அவந்தி நீ தானா அப்படின்ற மாதிரி கூட்டு போனா இல்லையா, அந்த நபர் கேட்கும் போது இவங்க ஆமான்னு தலையாட்டுறாங்க. அதே சமயத்துல அவரும் ரத்தம் வாந்தி எடுத்து கீழே விழுந்துகிட்டே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஜூஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுல விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் அவ்வளவு விஷயங்களை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணி முடிச்சுட்டு பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அது விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. என்னோட அலமாரியில கணவரோட கள்ளக்காதலி இறந்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சதால என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த டைரக்டர் நண்பர் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் அடிச்சு கூப்பிட்டு அவர் பாக்குறாரு, உன்னோட கணவர் இவளை கொலை பண்ணிட்டு தான் தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போயிட்டாரோ, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க இவங்க இந்த டெட் பாடி எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்ன்றாங்க. இவர் பெட்டி இருக்கான்னு கேட்க ஒரு பெரிய பெட்டி ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா டெட் பாடியை வச்சு ஆள் நடமாட்டமே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிடுறாங்க. அதை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி பெருசா ஒரு பள்ளத்தை தோண்டி டெட் பாடியை எடுக்கணும்னு போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. டெட் பாடியை காணோம். இவர் அதிர்ச்சியில திரும்பி பார்க்க ஹீரோயின் தலையிலேயே ஒரு அடி ஒத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது டெட் பாடி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க உயிரோட அண்ட் ஹீரோயினும் உயிரோட நின்றுகிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இவங்களோட வாழ்க்கையில ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ தன்னோட அலமாரியில அந்த டெட் பாடியை பார்த்தது பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்க இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி சாகல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்களுக்கு தண்ணீர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, சுயநினைவுக்கு கொண்டு வராங்க. அந்த சமயத்துல இவங்களோட கணவர், அதாவது ஹீரோயினோட கணவர் இறந்து போனார் இல்லையா, அவர் எதனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது.
ஹீரோயின் அந்த டைரக்டர் கிட்ட போய் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க இல்லையா. டைரக்டர் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனோட என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம கூடயே இருக்கோம், நமக்காக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப இல்லைன்றத விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியலடா, நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை சாவடிச்சாங்க இல்லையா, அவனுங்களை கூப்பிட்டு ஹீரோயினோட மாமாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவர் ரத்தம் சொட்ட சொட்ட எதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்க இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் நானு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அவ என்ன விட்டுட்டு மாமா சொன்னா அப்படின்ற ஒரே வார்த்தைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரா, இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் அவ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதுதான், அதனாலதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்பா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா 3 மாசத்துக்குள்ள அவ உன் கூட வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடணும், அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் நீ ஏற்பாடு பண்ணு, நான் உனக்கு உதவுறேன், அதை தாண்டி உண்மைகள் வெளியே வந்தது அப்படின்னா இங்க சுத்தி இருக்கிற யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பாரு. இந்த மனுஷன் என்ன படுறதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அது பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரிலாம் ஹீரோயின் பாத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சவுண்டு மட்டும்தான், அதாவது உள்ளுக்குள்ள சவுண்டு, வெளியில எதுவுமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த பிளானா தான் இருக்கும். அவங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சதோட சரி, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, வெளியவே தான் கதறி அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் பக்கத்துல டைரக்டர் உட்காந்து நீ பண்ணக்கூடாது, அதாவது உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புடிச்சு வந்திருப்பாரு. எதுவுமே பண்ண முடியாம அவர் அழுதுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் தான் அவங்கள லவ் பண்ணிட்டு வந்தாங்க, அதாவது மாமாவை லவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் அவரும் இவங்களை லவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸ்கூல் படிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஹீரோயின் பார்த்திருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா தன்னோட அத்தை பொண்ணு கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் தான் பண்ணிருப்பாரு. இந்த விஷயங்களை அவங்க முழுமையா பார்த்திருக்க மாட்டாங்க. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா 2 பேர் மேல உயிரா தான் இருந்திருப்பாங்க, ஆனா என்ன வெளியில தெரிஞ்சிருந்திருக்காது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த லேடி மூலமா தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட மாமாவும் அந்த டைரக்டர் கூட இவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. அவரோட உயிரை காப்பாத்தி அந்த சமயத்துலதான் ஹீரோயின் அந்த டைரக்டர் நான் லவ்வே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதனால மாமா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அந்த டைரக்டர் மேல. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ இப்படி இல்ல இல்லையா, உடனடியா அவங்களோட லேடி ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு இங்க வர சொல்ல இந்த விஷயத்த டைரக்டர் கேட்டுட்டு, சரிப்பா உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் நீ சைன் போட்டு போக முடியுமான்னு கேட்க முடியாதுன்றாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு வெளியே போங்கடான்னு சொல்ல கடுப்பாக்குறாங்க. நீ உயிரோட இருக்கவரே எனக்கு பிரச்சனை தான், நீ செத்து போயிடுப்பான்னு சொல்லி அவரை அடிச்சு காயப்படுத்தி அவரோட வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா பாய்சனை ஊத்தி விட்டுட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு உள்ள வராங்க, அவங்களையும் அடிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க, உயிர் இல்ல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அலமாரியில தூக்கி போட்டுட்டு, அதாவது ஹீரோயின் வந்துகிட்டே இருப்பாங்க, இதனால வேற வழி இல்லாம அலமாரியில தூக்கி போட்டுட்டு இறந்து போன ஹீரோயினோட மாமாவை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த அயோக்கிய பேர் டைரக்டர் தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த இந்த லேடி சொல்லி முடிக்க இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. அவன் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் அவனை இங்க வர வச்சு பள்ளந்தோண்ட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ என்னோட மாமாவை கொண்டுட்டு என் வாழ்க்கையை அழிச்ச உன்னை நான் மன்னிச்சு விடுறது அப்படின்றது சாத்தியமே இல்லாதது. உனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்க இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீ நினைக்கணும், அவங்களோட சந்தோஷத்தை புடுங்கி தானா ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றது எந்த விதத்தில் நாயோ அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து அவர் அந்த இடத்துல கொலை பண்ணி போட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் இதுல 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா அண்ட் மாமா 2 பேரும் தான் இருக்காங்க இல்லையா. ஹீரோயினுக்காக சமையல் எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் சோத்துல இன்னொரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோயினோட கணவர் கூடிய ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். கட் பண்ணா எங்க இறந்தாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கடைசியா அந்த கஞ்சா விற்கிறவனை விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவன் இறந்து போனது தன்னோட மாமா சாவுக்கு காரணமானவங்களை எல்லாரையும் பழி வாங்கியாச்சு. இதுக்கு மேல அதாவது தன்னோட மாமா இல்லாத இந்த உலகத்துல நாம எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க விஷம் கொடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு அப்படியே அந்த படத்தை பாத்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முடிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இவங்களும் எங்களோட மாமாவும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பாக்குறாங்க. 3 பேர்ல ஒருத்தன் அந்த ஹீரோயினை லவ் பண்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க மாமா கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மாமாவை தனியா பிடிச்சி அடிச்சு அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அல்ல நான் லவ் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு போக இந்த விஷயம் அவந்திக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு விளக்கமாறு எடுத்துட்டு போய் 3 பேரையும் அடிச்சு என் மாமன் மேல கை வச்சிங்கன்னு வைங்களேன், உங்களை கொன்னுடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்து மூலமாவே இவங்க தன்னோட மாமா மேல எவ்வளவு அன்புல இருந்தாங்க, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.